1891 ஏப்ரல் 14 மத்திய பிரதேஷில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். நம்மளை மாதிரி ஜாதிய கொடுமைகளை வெறும் புத்தகத்திலேயோ இல்லை யாரோ சொல்லியோ கேள்விப்பட்டவர் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அந்த கொடுமையை அனுபவித்து வளர்ந்தவர் அம்பேத்கர். அவர் பள்ளிக்கூடம் போகணும்னு நினச்சா தடை, மீறி பள்ளிக்கூடம் போனால் வகுப்பறைக்குள்ளே உள்ளே போக தடை, சக மாணவர்களோட சேர்ந்து உட்கார தடை, அங்கே இருக்க குடிநீர் தொட்டியில் தண்ணி குடிக்க தடை. இப்படி அம்பேத்கர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியிலும் அவருக்கு மிஞ்சினது அவமானங்கள் மட்டும்தான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அந்த அவமானத்தை வன்முறைக்கான ஆயுதமாக மாற்றியிருப்போம். ஆனால் அம்பேத்கர் அதை அறிவுக்கான ஆயுதமாக மாற்றினார். அதனால தான் பம்பாய் எல்ஃபின்ஸ்டன் காலேஜில் பட்டம் பெற்ற முதல் தலிதா அம்பேத்கர் வந்தார். பரோடா சமஸ்தான மன்னர் உதவியோட அமெரிக்கா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதார படிப்பில் பிஹெச்டி வாங்கினார் அம்பேத்கர். அதன் பிறகு லண்டன் சென்ற அம்பேத்கர் சட்டப்படிப்பை முடித்து அங்கே பட்டம் வாங்கினார், டிஎஸ்சி பட்டம் வாங்கினார். அம்பேத்கர் ஒரு நாளில் இருக்க 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் படிப்புக்காக மட்டுமே செலவு செஞ்சார். லண்டனில் இருக்க ஒரு நூலகத்தில் இங்கேருந்து கடைசியாக வெளியே போகிற மாணவர் யார் அப்படின்னு கேட்டால் அங்கே வேலை பார்த்த எல்லாருமே ஒரே பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் அம்பேத்கர். ஆமாம், 18 மணி நேரம் படிப்புக்காக செலவு செஞ்சார் அப்படின்னா அதில் 3/4 நேரம் அந்த லைப்ரரியில் மட்டும்தான் அம்பேத்கர் இருப்பார். ஏன்னா அவருக்கு இருந்த அந்த அறிவு தேடல், அந்த அறிவு பசி அவருக்கானது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சாதிய மக்களுக்கான விடுதலைக்காக அவர் அந்த அர்ப்பணிப்பை செஞ்சார். ஆமாங்க, அந்த அறிவும் நேர்மையும் திடமான மனசும் தான் பின்னாளில் இந்தியாவை வழி நடத்துச்சு.